ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை இந்த காலை வேளையிலே சந்திக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தை. நீதிமான்களின் கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான்களின் உறைவிடத்திலே ஆசீர்வாதம் தங்கும். நீதியாய் நடத்துகிற உத்தமமாய் நடத்துகிறவர்களுக்கு தேவன் துணையாக இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. நீதிமானாய் நாம் நடக்கும்பொழுது, நீதிமான் யார்? வேதமே அதற்கு விளக்கம் சொல்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவனும் எந்த மனிதனும் நீதிமானாக்க மாற்றப்படுகிறார். ஆம், என்ன கருமையால உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பாவிதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்படுவோம் என்று சொன்னால் நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாறுவது மாத்திரமல்ல, அந்த நீதிமான் தன்னுடைய பிள்ளை, சொந்த பிள்ளைக்கு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமானின் உறைவிடத்தில் வாசஸ்தலங்களிலே அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வீட்டிலே அந்த ஆசீர்வாதம் தங்கும். உன் மாப்பிசுற தொட்டி தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி ஏசா தன் தகப்பனை நோக்கி கேட்டார். ஈசாக்கை நோக்கி கேட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. ஆனால் தெய்வம் பேசுகிறார், பரம தகப்பனாகிய தெய்வம் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன் மீது, உன் சிரசு மீது, உன் குடும்பத்தின் மீது, நான் உன் குடியிருப்பின் மீது ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற, உன் குடும்பத்துக்குள்ளாய் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற. ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபம் மாத்திரமல்ல, குடும்பமாய் குரொழிவை போல, யோசுவா போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செவிப்போம் என்று நிற்போம் என்று சொன்னால் வேதனை நீங்கி சுகமண்டாயிருக்கும். கண்ணீர் மாறி ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசில், உங்கள் குடும்பத்துக்குள்ளா, உங்கள் குடியிருப்புக்குள்ளாக தங்கியிருப்பதை நீங்கள் காண முடியும். எங்களது பகுதியிலே ஒரு அருமையான ஐயா உண்டு. அவர்கள் தொடக்க நாளிலே ரட்சிக்கப்பட்டார். நான் சிறு பையனாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டார்கள். மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு அருமையான மனிதன், மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஐயா. அவர்கள் நான் சிறு வயதிலே நான் அறிந்தவன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் வேதத்தை தூக்கி கொண்டு போகும்போது நாங்கள் பரிகாசம் பண்ணி கேலி செய்து கொண்டிருப்போம். அவ்வளோ அருமையாக சைக்கிளில் செல்வார்கள். எனக்கு அருமையானவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருந்ததை நான் கண்டேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கும் எங்கள் பகுதியிலே சகல ஆசீர்வாதத்தோடு அந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் இருக்கிறதை நான் காண முடியும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னது தான், உங்கள் மீது அந்த ஆசீர்வாதத்தை வானத்து பலக்கிணிகளை திறந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உலக மனிதனிடத்தில் வருவதில்லை, உறவுகளிடத்திலிருந்து வருவதில்லை, நண்பர்களிடத்திலிருந்து வருவதில்லை. உங்களை உண்டாக்கின தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் உருவாக்கின தெய்வமே ஆசீர்வதிக்கிறார். அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடியிருப்பை மூடப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஏங்குகிறீர்களா? இந்த வருடம் முழுதும், இந்த மாதம் முழுதும், இந்த வாரம் முழுதும், இந்த நாள் முழுதும் இந்த ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நிரப்பப் போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவரீர், அடியானின் வீடு, அடியானின் குடியிருப்பு, அடியானின் வாசஸ்தலம் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கட்டும், நிலைத்து நிற்கும்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தார். யாபேசின் எல்லை விரிவாக்கி ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பான தம்பி தங்கையே, கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு பேசுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் குடியிருப்புகளாக வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான அந்த வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. வானத்து பழக்கங்களில் சார்ந்த உடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. ஒரு கண்ணீர் மாறி வேதனை நீங்கி அற்புதங்களை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லா மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். என்னையும் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரி விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.